நீட் தேர்வில் உண்மைத்தன்மை இல்லை, இர்ரெகுலாரிட்டி, மால் பிராக்டிஸ், பணம் உள்ளவர்களுக்கு மதிப்பெண் போடுவது, பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் என்னதான் படித்தாலும் அந்த 720 மதிப்பெண்ணை பெற முடியாது. ஆனால் படிக்காமல் சரியாக தேர்வு எழுதவில்லை என்றாலும் ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். யார் அந்த NTA நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி? அவரே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றார். ஒரு கல்வி நிறுவனத்தில் மிகப்பெரிய வணிகம் நடக்கிறது. அந்த கல்வி வணிகம் தொடர்பாளர்கள், உரிமையாளர்கள் அந்த NTA நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அதிகாரியோடு தொடர்பு கொண்டு தான் சொல்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 720 மதிப்பெண் போட வேண்டும் என்று வாங்குகிறார்கள் என்றால் எங்கே இதுல உண்மை இருக்கிறது? ஆகவே சொல்றோம், உண்மை இல்லாத NTA எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்க மாநிலத்திற்கு வேண்டாம். நீங்கள் யார் விரும்புகிறார்களோ அங்க நடத்துங்கள். எங்களுடைய தமிழ்நாட்டு குழந்தைகளை, மாணவ மாணவிகளை, மருத்துவ கனவோடு படிக்கின்றவர்களை நாங்கள் பலி கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் எங்களுடைய பார்வை. நாங்க எங்க அரசியலாக்குறோம்? நாங்களா போய் NTA ஏஜென்சி நீங்க 100 கோடி கொடுத்து நியமிச்சிருக்கீங்க ஒரு தனியார. அந்த NTA ஏஜென்சி எல்லாருக்கும் 50 லட்சம் கொடுப்பவர்களுக்கு அரசு கல்லூரி, 30 லட்சம் கொடுப்பவர்களுக்கு தனியார் கல்லூரி ஏலமா விட்டுட்டு இருக்கோம். யாரும் விட்டுறது பாஜக அரசு, RSS உடைய பின்புலம் இதுல இருக்கு. இது விற்பனை மையமா இருக்கு NTA-வும் நீட்டும். அப்ப விற்பனை மையம் என்றால் ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும்? 18 வயதை கடக்காதவர்களுக்கு எப்படி நெகட்டிவ் மார்க் போட முடியும்? உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இருக்கா? நெகட்டிவ் மார்க் என்பது 18 வயதை கடந்தவர்களுக்கு. 18 வயதுக்கு உள்ளவர்களுக்கு நெகட்டிவ் மார்க் என்பது எந்த தேசத்திலும் கிடையாது. மோடியுடைய கண்டுபிடிப்பு, பிஜேபி ஆட்சியோட கண்டுபிடிப்பு. அவங்க அந்த அம்மா எந்த நீட்டை தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க? நீட் எழுதினாங்களா? அவங்க நீட் எழுதாமே மருத்துவராக இருக்காங்கல்ல. நீட் எழுதாமையே சிறந்த மருத்துவர். அவங்க கணவர் அதை விட சிறந்த மருத்துவர் நீட் எழுதாமைய. அப்ப நீட் எழுதுவெல்லாம் உதித் ராஜ் மாதிரி பிட் அடிச்சுட்டு பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறானுங்க. ஏங்க, திமுக தவறு செய்ததெல்லாம், அரசு தவறு செஞ்சிருந்தாலும் நாங்க கண்டிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாடு முதலமைச்சரோ அரசு என்ன செய்தது? எவனோ ஒருவன் சுடுகாட்டில் போய் பதுங்கிருந்து விற்கிறான். அறியாமையில நம்முடைய ஏழை எளிய மக்கள் அதை வாங்கி அருந்துறாங்க. ஆனா இது இரும்பு கரம் கொண்டு அடைக்கிருக்காரு, மறைக்கல. கடந்த காட்சி காலத்துல மறைச்சிருக்காங்க. இது விஷச்சாராயே கிடையாது, இது உண்மைக்கு புறம்பாக சித்தரிக்கப்படுகிறது சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கு. இன்னைக்கு நான் படிச்சேன் அதை. ஆனா இவர் மாண்பு முதலமைச்சர் தெரிந்தவுடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், DSP, இன்ஸ்பெக்டர் கூண்டோடு அவர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்ல, இந்த புரைபிஷன் ADGP, புரைபிஷன் SP எல்லோரையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்கார். தைரியமாக முதன்மை செயலாளர் உள்துறை அவர்களையும் DGP அவர்களையும் அனுப்பி 2 நாட்கள் அறிக்கை தர வேண்டும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல போய் நீதியரசர் கோகுலதாஸ் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கார். இதுதான் வெளிப்படை தன்மை. யார் தவறு செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பது. ஓடி ஒளியில யாருமே நடவடிக்கை எடுக்கிறார். அவருக்கு உரிய மருத்துவ உபகரணங்கள், ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் என்ற ஸ்டாப் நர்ஸ் நேற்று போயிருந்தேன் அங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது.